வணக்கம் குருஜி. வணக்கம். மீன ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த துலா ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டுக்குடையவர். இவர் ஏற்கனவே துலா ராசிக்கு நிறைய கஷ்டப்பட்டு வராங்க. கடன் பிரச்சனை, இன்னொன்னு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி போன பிறகு நிறைய உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள். இது இவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து உச்சமா இருந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தார். கடன் பிரச்சனையும் ஏதோ ஒண்ணு. இது தசாபுத்தி ரீதியா நிறைய ஏற்கனவே தசாபுத்தியே நிறைய பாதிச்சிருக்கு. சுக்கிரனை சேர்ந்து பிரச்சனைகள் கொடுத்தார். இப்ப 7ஆம் இடத்துக்கு ராசியாதிபதி ராசியை பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்குமா? சுக்கிர பகவான் பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் துலா ராசிக்கு? இந்த துலாம் ராசி அப்படிங்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி ராசிநாதன் அஷ்டமாதிபதி. இவர் 6ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்தாலும் உச்சமடைந்து சில பேருக்கு ஒரு நன்மைகளையும் சில பேருக்கு ஒரு கஷ்டங்களையும் கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இந்த 7ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையை ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ஆம் பார்வையை ஜென்மராசியை குரு 5ஆம் பார்வையும் பார்க்குறார். ஸோ 2 குருமார்களும் இவங்களோட ஜென்மராசியை பார்க்குறதுனால இவங்க பட்ட கஷ்டங்கள் அப்படியே விலக ஆரம்பிக்கும். 1. 2வது, நீங்கள் சொன்ன மாதிரி கடன் சுமை கொஞ்சம் இருக்குது. எதனால் இந்த கடன் சுமை வந்தது அப்படின்னா இவங்களோட அணுகுமுறை தான் சொல்லுவேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சாதாரணமாகவே சுக்கிரன் ராசிநாதன், அப்போ இவங்களுக்கு இந்த ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அந்த ஜாலிக்காகவே நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய கடன் தான் இவங்க. ஏன்னா திட்டமிடல் கிடையாது, அது 1. 2வது, உடல் ஆரோக்கியம். கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஸ்வீட் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். டயபெட்டிக் பேஷண்ட் ஆனால் கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த இனிப்பு பலகாரம் மேலே அவ்வளவு ஆர்வம். அப்படி இருக்க பட்சத்தில் இவர் சுக்கிர பகவான் இப்போ 7ஆம் பாவத்தில் வருது, பரவாயில்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும். மற்றபடி தொழில் வியாபாரம் இவங்களுக்கு சாதாரணமாகவே கூட்டு தொழில் அமையிறது ரொம்ப ரிஸ்க்கு. இவங்க சாதாரணமாகவே ஒர்க் பண்ணுறது ரொம்ப விசேஷம். தொழில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட தசாபுக்தி, இவங்களோட கிரக அமைப்புகள் எல்லாம் பார்த்து தான் இவங்க பண்ணுறது விசேஷம். இல்லை அப்படின்னா ஒன்று கடனில் மாட்டிப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த சுக்கிர பகவான் இப்போ 7ஆம் பாவத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் இப்போ கண்டிப்பாக இந்த 25 நாட்களும் இவங்க பெற போகிறாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புக்காக ட்ரை பண்றவங்களுக்கு, இப்ப வேலை பார்த்துட்டு ஒரு 45 வயசுல கூட இருக்கிறாங்க, அவங்களும் மேல் படிப்புக்காக முயற்சி பண்றதுக்கு நிறைய தடையை கொடுத்துருக்கு சமீப காலமா. இது படிப்பு தடை. இப்ப ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார், படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அற்புதமாக இப்போ படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் சோம்பி கிடந்தவங்க கூட ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி 45 வயசாக இருக்கட்டும், 30 எவ்வளோ இருந்தாலுமே இப்போ படிக்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2 குருவும் நேராக பார்க்குறாங்க ஜென்மராசியை. ஸோ சந்தோஷமாக படிப்பாங்க, ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு இது. அதேமாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. இப்போ பெண்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு, மன உளைச்சல் இருக்கு, இன்னொன்று திருமண வாழ்க்கை ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. இந்த குழு கடன்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டு படாதபாடு படுறாங்க. 1. இன்னொன்று தேவையில்லாத கடன். இவங்க ஆசை மேல ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று வாங்கி போட்டு தேவையில்லாத கடன், அது சுப விரையோ இல்லைன்னா தேவையில்லாத விரையோ, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்குல்ல. அந்த கடன் பிரச்சனை தீருமா? இன்னொன்று உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருமா? இந்த துலாம் ராசி பெண்கள் அப்படிங்கும்போதே நான் முக்கியமாக அவங்கள கையெடுத்து கும்பிடுவேன். ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளவு ஜெம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தை கணவன் சம்பாதிக்கலை அப்படின்னா கூட அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு நேக்கு அந்த பெண்களுக்கு அற்புதமாக தெரியும். அப்போ கடன் சுமை அப்படிங்கும்போதே இவங்க கால்குலேட்டிவ் மைண்டு, அதனால் எப்படியாவது சமாளிச்சிடுவாங்க. அப்போ இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகிரகம் பண்ணுவார். அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் கூட ரோக சனி தான், அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இருக்காது, பார்வைகள் தான். அப்படிங்கும்போதே பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் இந்த சுக்கிர பகவானால் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானத்தை கொடுப்பார். அந்த வருமானத்தை வச்சுட்டு கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு, இந்த குழு கடன் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு இதெல்லாம் பண்ணி ஒரு முன்னேற்றத்தை இவங்க பார்ப்பாங்க இல்லத்தரசிகள். வேலை வாய்ப்பு மற்றும் தொழில், இது துலா ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா இப்ப சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு யோகாதிபதி 4 குடையவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6ல போய் மறைஞ்சிட்டார். அந்த சனி 6ஆம் இடத்துக்கு போனதுல இருந்து 2024ல இருந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு வேலை ரீதியா பிரச்சனைகள் இருக்கு.
ஒரு சில பேருக்கு வந்து வேலை அமையல, இன்னொன்னு வேலை அமைஞ்சும் திருப்தி இல்லை. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 25 நாள்ல ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். ஏன்னா இது மாத்திரம் அப்படின்றத விட தசாபுதி தான் மாத்தும். இதுல ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சியில் சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் 4, 5 குடைவன் 6ஆம் இடத்துல மறைவுனாலும் அந்த 6ஆம் இடம் அப்படிங்கும்போது உபஜயஸ்தானங்களில் ஒன்று. அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இவங்க ராசிக்கு உச்சம் இந்த இவங்களோட ராசியில் உச்சமடைகிறார். அப்போ உச்சமடைந்தவன் 6ஆம் இடத்துல மறைந்தாலும் உபஜயஸ்தானங்களில் ஒன்றுங்கும் போது இவருக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானோட பயிற்சியில் கிடைக்கும். ஆனால் தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட்டாளிகள் இருந்தாங்க அப்படின்னா கூட்டாளிகள்கிட்ட அனாவசியமான பேச்செல்லாம் வச்சு, ஏன்னா இவங்க வந்து ஜென்ரலாக பேசுவாங்க, அந்த ஜென்ரலாக பேசுகிறது தான் பிரச்சனையில் கொண்டு வந்து விடும். அப்போ கூட்டாளிகள்கிட்ட கவனமாக பழகணும், பேசணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப நல்லது. மற்றபடி தனித்துவமாக ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை, இப்ப வந்து திருமண வாழ்க்கை கூடி வராம இருக்கிறாங்க. இப்ப துலா ராசியில திருமணமும் கூடி வரல. ஒண்ணு, திருமணம் கூடி வந்தாலும் ப்ராப்ளத்துல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி அப்படிங்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அனுசரித்து தான் போவாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். 1-2 வேணால் அப்படி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சொல்லுவாங்க பாருங்கள், பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ தான் வந்து 7 ஜென்மத்துக்கு நீ தான் புருஷன், நீ தான் 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்களே தவிர மற்றபடி துலாம் ராசி அன்பர்கள் அனுசரித்து தான் போவாங்க. வேறு வழியே கிடையாது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையை உயரும். ஏன்னா 2-7 குடையவன் செவ்வாய். அப்போ இந்த 2-7 குடையவன்ங்கும்போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அப்போ இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இந்த சுக்கிரபகவான் கண்டிப்பாக நன்மையை செய்வார். ஏன்னா ராசிநாதன். ஆமாம். இப்போ பொதுவாகவே துலா ராசிக்கு வந்து எல்லாரும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சாதாரணமாக உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரமாகட்டும், இல்லை படிக்கிற குழந்தைகளாகட்டும், இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிற குழந்தைகள், வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சுபமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் பாவம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலா ராசிக்கு பரிகாரம், இந்த சுக்கிர பயிற்சிக்கு இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் கூடி வராதவங்களுக்கு திருமணம் கூடி வரும். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பண பிரச்சனை ஏதோ ஒரு நீங்க மனசுல நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வழிபட வேண்டியதே மகாலட்சுமி தான். குபேரன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இவங்க எப்போவுமே பண்ணணும். எந்த கிரக பயிற்சி இருந்தாலுமே மகாலட்சுமி வழிபாடு இவங்க பண்ணினாலே இவங்களோட பொருளாதார முன்னேற்றம் அடையும். அதேமாதிரி துர்க்கை வழிபாடு, துர்க்கையை வழிபாடு, பெண் தெய்வங்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்போ துர்க்கையை வழிபாடு பண்ண இவங்களோட கடன் சுமை குறையிறதா இல்லையான்னு நீங்களே பார்க்கலாம். கண்டிப்பாக இவங்களை பண்ண சொல்லுங்கள், அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஏன்னா துர்க்கையை வழிபாடு பண்ண வெள்ளிக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ண ஒரு தைரியம் உண்டாகும், கடன் சுமை கண்டிப்பாக குறையும். அப்போ மகாலட்சுமி வழிபாடு போது கண்டிப்பாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இவங்க நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகமாகட்டும், படிக்கிற குழந்தைகளுக்கட்டும், தொழில் வியாபாரமாகட்டும் எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த சின்ன பரிகாரம் துர்க்கை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பரிகாரங்களை செய்கிறதுனாலே இந்த சுக்கிர பகவான் 25 நாட்களும் மேஷ ராசியில் அமர்ந்து இவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.